ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பி ஸ்மார்ட்டில் எப்படி வந்து டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ பாப்பி ஸ்மார்ட் பற்றி வரிசையாக நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஸோ நம்மளுடைய ஐடியா எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பி ஸ்மார்ட்டில் எப்படி வந்து இந்த வீடியோவில் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ரிலேட்டடாக அந்த ஒரு இதுதான் இருக்கும். ஸோ டாஸ்க்கை எப்படி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியோட வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா. ஸோ நீங்கள் இன்னும் வந்து பாப்பி ஸ்மார்ட்டில் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பி ஸ்மார்ட் இஸ் a வெரி சிம்பிளஸ்ட் அண்ட் ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ சைன்இன் கொடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு அண்ட் ஐடியை போட்டு நான் வந்து சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய பாப்பி ஸ்மார்ட் டேஷ்போர்டுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த பாப்பி ஸ்மார்ட் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிளானுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ என்னுடைய பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரைலர் பிளான் தான் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கான டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனு ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் டெய்லி டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த டெய்லி டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தர் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபர்தர் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து கெட் போனஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கங்க்ராச்சுலேஷன் யுவர் கெட் ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரூபி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே அப்படிங்கிற நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து ஓடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுடே ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு நம்ம வந்து 4 ஏர்ன் பண்ணிட்டோம். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பி ஹெர்பல் சோப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட் போனஸ் வந்து டார்க் கலரில் வந்துருச்சு. ஸோ கெட் போனஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபீஸ் வந்து ஆட் ஆகுது. ஓகே அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம அந்த பேஜில் வந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு கீழே செகண்ட்ஸ் ஓடுது, அந்த செகண்ட்ஸ் இருக்க வரையும் வச்சுட்டு கெட் போனஸ் எப்போ வந்து அந்த டார்க் கலரில் மாறுதோ அப்போ வந்து நம்ம கெட் போனஸ் கொடுத்துடலாம். ஸோ கெட் போனஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 60 earn பண்ணியாச்சு. ஸோ 25 வந்து இருக்குது. ஸோ 25 பார் வந்து 16 இருக்குது சரிங்களா. ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அவாரம்பூ சோப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கெட் போனஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். 8 ரூபி வந்துருக்கு சரிங்களா. ஸோ 24 ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 24 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாப்பி கோட் மில்க் சூப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஓகே 2 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது மட்டும்தான் வந்து இதில் வந்து வேலை. ஸோ இதில் வந்து நான் அப்பயே சொல்லியிருப்பேன், வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வாட்சிங் அப்படின்னு 2 விதமாக இருக்கும். நம்ம வந்து ஆட்ஸ் வாட்சிங் சூஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் ஒன்றே நம்ம வந்து earn பண்ணி முடிச்சிருக்கலாம். ஸோ 25 out of 20 டவுன் வெல் டன் டுடேஸ் டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாப்பா கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுங்களா. ஸோ ஈஸியாக வந்து நம்ம டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து இதில் வந்து earn பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பாப்பி ஸ்மார்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் பாப்பி ஸ்மார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உள்ள டேஷ்போர்டுக்கு வந்தாலே டெலகிராம் ஐக்கான் வந்து கீழே இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அவங்களோட டெலகிராம் பேஜுக்கு போகும். ஸோ டெலகிராம் குரூப்பில் எவ்ரி டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன கம்பெனியில் நிலவுது, என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பி ஸ்மார்ட்டில் எப்படி வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா மறக்காமல் அதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பாப்பி ஸ்மார்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 months 6 months 4 months இப்போ ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ பாப்பி ஸ்மார்ட் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல் அண்ட் ட்ரஸ்டட் ஜாபாக தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ஓன் மேனுஃபேக்சர் அண்ட் ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வெல் கிரியேட்டடு பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணுறது. பாய் ஃப்ரம் காஷி.